சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக் கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. உங்கள் அம்மா கேட்டா அன்றைக்கி வீட்டுக்குள்ளே கூப்பிட்டேன். அன்றைக்கி வீட்டில் என்ன நடந்தது? இதே ஒரு பையன் ஒரு பொண்ணை தப்பு பண்ணிட்டு வந்துட்டான், அந்த பொண்ணு இங்கே வந்து உட்காந்து நின்றுனா பையனை என்னென்ன பண்ணுவீங்க? நீங்களும் லவ் பண்ணீங்க? எவ்வளோ லவ் பண்ணீங்க? கொஞ்சம் எவ்வளோ வருஷம் லவ் பண்ணீங்க? ஒரு விஷயம் இருக்கும். அவர் இல்லாமல் என்னால் வாழ முடியாதுன்னு சொன்னீங்களா? முதல் சொன்னேன். முதல்ல சொன்னீங்களா? இப்போ சொல்லலை. ரத்தத்தில் அவன் அவன் ஒரு லெட்டர் எழுதியிருக்கான் அந்த பொண்ணுக்கு. பாருங்க எப்படி எழுதியிருக்காம்மா. என்ன பேரு? ராஜகுமாரன். ராஜகுமாரன். எங்கேருந்து வரீங்க? காஞ்சிபுரம். என்ன நடந்துச்சு வாழ்க்கையில்? ஃபஸ்ட்டு வந்து ஏரியாவில் சுற்றின்னு இருந்தேன் மேடம். வெளியே போகாமல் சுற்றின்னு சொல்ல இந்த பொண்ணை பார்த்தேன். எந்த பொண்ணை பார்த்தீங்க? இப்போது வராங்க மஞ்சுன்றவங்கள பார்த்தேன். மஞ்சு. உங்கள் பேர் மஞ்சு. அவங்கள பார்த்தேன். அவங்களாம் என்னை பார்த்தாங்க. எனக்கு பிடிச்ச பாட்டுலாம் நான் ஃபோனில் சவுண்டாக வச்சுன்னு ரோட்டில் போவேன். அவங்களும் அதை கேட்பாங்க, பார்ப்பாங்க. நான் போக சொல்லலாம் வெளில வந்து நிற்பாங்க. என்னுடைய குரல் கேட்டால் வெளில வந்து நிற்பாங்க. நான் என்னென்ன பண்ணுறனோ என்னென்ன பிடிக்குன்னு சொல்கிறனோ அதெல்லாம் அவங்க செய்வாங்க. எனக்கு ப்ளூ கலர் ட்ரெஸ் பிடிக்குன்னா ப்ளூ கலரில் போடுவாங்க. ப்ளூ கலரில் எல்லாத்தையும் வாங்கி வச்சுப்பாங்க. எல்லாமே இதேமாரி தான் எங்கள் லைஃப்பில் போயிருந்தது. அப்புறம் ஃப்ரெண்டுங்கிட்ட இதேமாரி நான் அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அதில் ஃப்ரெண்டு போய்ட்டு அவங்கக்கிட்ட சொல்லிட்டாங்க, இதேமாரி வந்து உன்னை லவ் பண்ணுறானா அப்படின்ட்டு. அவங்க போய்ட்டு ₹1 காயின்லேருந்து என் நம்பர் வாங்கி ஃபோன் பண்ணி கேட்டுருந்தாங்க, நீ இதேமாரி சொன்னியான்ட்டு. உனக்கு விருப்பம் இருந்தால் சொல்லு, விருப்பம் இல்லைனா சொல்லுவானா அப்படின்னேன். இல்லை நீ சொல்லு, உனக்கு என்ன இதேமாரி பண்ணிட்டு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆமாம் நான் உன்னை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவங்க வந்து சொன்னாங்க, சரி நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் பேசின்னு இருந்தோம். இதேமாரி கோயிலுக்கெல்லாம் போயிருக்கோம். நிறைய கோயிலுக்கு வெளிலலாம் கூட்டும் போக சொல்லியிருக்காங்க. நிறைய வாட்டி போய் சொல்ல என்கிட்ட பேசுறது அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சிச்சு. இதேமாரியும் அந்த பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணிச்சு. ஃபோன் பண்ணி பேசியிருந்தது. இதேமாரி சாப்பிட வச்சுருந்த காசுலாம் கூட எடுத்து எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. சாப்பிட வச்சுருந்த காசு அப்போ சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுவேன்? நான் சாப்பிடாமல் இருப்பேன், ஆனால் அவங்ககிட்ட பேசாமலாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி அப்படின்னு இருந்தேன். இவங்க சாப்பிடு. இதேமாரி இவங்க சாப்பிட்ற காசை எடுத்து எனக்கு ஃபோன் பண்ணுறதுனால எனக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு நான் ஃபோனே வாங்கி கொடுத்துட்டேன். அந்த ஃபோனில் பேசின்னு இருந்தாங்க. இதேமாரி பேசின்னு இருந்தது அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சிச்சு. ஃபோன் வச்சுருந்ததும் தெரிஞ்சு வீட்டில் ஃபோனை பிடிங்கினாங்க. ஒரு ஃபோன் இதேமாரி ஃபோனை பிடிங்கினாங்கன்ட்டு லெட்டர்லாம் எழுதி தந்துருந்தாங்க. இதேமாரி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி இப்படின்னு. யார் வழிக்கு லெட்டர்லாம் அனுப்புவாங்க? அவங்க எடுத்துன்னு வந்து ஒரு இடத்துல வச்சுருவாங்க. அந்த இடத்துலேருந்து நான் எடுத்துப்பேன். சரி. யாருக்கிட்டையும் கொடுக்க மாட்டாங்க. இதேமாரி எடுத்துன்னு எங்கே வைப்பாங்க? எங்கள் வீட்டாண்ட வைப்பாங்க மேடம். எங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் நீங்கள் வைப்பீங்களா? ஆமாம் மேடம். அதை நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க. அது வேறு யார் கையிலையும் போகாது. இதேமாரி மறுபடியும் ஒரு ஃபோன் ஒன்று வாங்கி தந்துட்டேன். இதே மறுபடியும் வாங்கி கொடுத்தீங்க. இன்னொரு ஃபோனும் வாங்கி தந்தேன். அந்த ஃபோன்லேயே பேசின்னு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போதைக்கு சமீப காலத்தில் அவங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக போயின்னு சொல்ல மறுபடியும் 2வது ஃபோனும் மாட்டிக்கிச்சு அவங்க வீட்டில்.
2வது ஃபோனை மாட்டின்னு ஓவராக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இந்த ஃபோன் ஃப்ரெண்டு மூலிமா வாங்கிட்டாங்க. வாங்கி வச்சுனோடனே திருப்பதியிலேருந்து யாரோ அவங்க ரிலேஷன் ஒருத்தர் மாப்பிள்ளை பார்க்க வந்தாங்க, பிரசன்னகுமார்ன்ட்டு. நான் மாப்பிள்ளை பார்க்க வந்தோடனே இதேமாரி எனக்கு மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் ரொம்ப சண்டை போட்டேன். என் கூட வரேன் நீ இப்போ மட்டும் என் மாப்பிள்ளை பார்க்க வந்தாங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்போ நான் எங்கே போயிட்டேன்? மாப்பிள்ளை பார்த்தோன்னே நீங்கள் இது பண்ணி அவங்க வீட்டுக்கு போயிடுவா, அவங்க சொந்தக்காரங்க அம்மா அப்பா பிச்சு கேட்டு என்ன லவ் பண்ணேன் அப்படிலாம் கேட்டு சண்டை நடந்தது. இல்லை நான் யாரு கூடயும் வாழ மாட்டேன், வாழ்ந்தா உங்க கூட மட்டும்தான் வாழ்வேன், உங்க கூட மட்டும்தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படி என் கூட தான் இருப்பேன்றது நான் என்ன நம்பத்து, நீ இல்லைனா நான் செத்துருவேன், வா ஓடி போனான் இதேமாரி சொல்லின்னு இருந்தாங்க. இல்லை வேணாம் அப்படி இப்படின்னு சொல்ல ஃபோன் மாட்டிச்சு வீட்டில். அவங்க அம்மா வயசில் அந்த ரெக்கார்டில் இருக்கும் கேட்க சொல்ல. மாட்டினோடனே அவங்க வீட்டில் ஃபோனை வாங்கி வச்சுக்கினாங்க, திட்டாங்க. ஃபோன் பண்ணோடனே எனக்கு ஃபோன் வந்தது, இதேமாரி திருப்பதி மாப்பிள்ளையை பார்க்க போகிறேன் அப்படி இப்படின்னு பார்த்தாங்க. வந்து இதேமாரி அப்போ என்னை விட்டு போகிறேன் அப்படி இப்படின்னு அவங்களோட எவ்வளோ இது பண்ணேன், பாய்சன்லாம் கூட சாப்பிட்டேன் அவங்களுக்கோசம். இதேமாரிலாம் போயிட்டு இதேமாரிலாம் இருந்துட்டு வந்தேன். அவங்கக்கிட்ட சொன்னோடனே அதுக்கப்புறம் நான் சும்மா தான் சொன்னேன், நீ ஏன் இதேமாரிலாம் பண்ணினேன், நான் வாழ்ந்தவங்க கூட தான் வாழ்வேன், என்னை விட்டு போயிடாத அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் நல்லா தான் இது வரைக்கும் பேசின்னு இருந்தோம். திடீர்னு ஒரு ஃபோனில் பேசுறது எனக்கு தெரிய வந்தது. இந்த மாப்பிள்ளான்னு ஒருத்தர் வந்தார் பார்த்தீங்களா, பிரசன்னகுமார். அவர் வந்து ஃபோன்லாம் வாங்கி தந்து வீட்டுக்கு வந்து போயிட்டு அடிக்கடி ஃபோன் வாங்கி கொடுத்துருந்தாரா? அவர் ஒரு ஃபோன் வாங்கி தந்தார். இப்போது 1 மந்த்துக்கு முன்னாடி ஃபோன் வாங்கி தந்துட்டு வீட்டுக்கெலாம் வந்து போயிருந்தார். போயிடலாம் இருக்க சொல்ல இதேமாரி பார்த்துன்னா இருந்தோம். இதேமாரி என்ன அவர் வராராம், அப்போ என்ன நம்ப மாட்டியா, என் மேலே சந்தேகப்படுறியா அப்படி இப்படின்னு கேட்டாங்க. உன் மேலே நம்புவேன், உன் மேலே நிறைய நம்பிக்கை இருக்குது, ஆனால் இதேமாரி சொல்கிறாங்க, ஏன் இதேமாரிலாம் பண்ணுற அப்படின்னு கேட்டிருந்தேன். இதேமாரி கேட்டதுலேருந்து ஃபோனை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஃபோன் பண்ணி நான் பேசுகிற மாரி இருந்தேன், அதுக்கப்புறம் நான் ஃபோன் பண்ணுற மாரி இருந்தது அவங்களுக்கு. இதேமாரி இருந்தோடனே ஏன் இதேமாரி ஆயிடுச்சு, என்னை பிடிக்கல அப்படின்னா, நீ தான் வேணும் வா இப்போ கூட கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இப்போ கூப்பிட்ட ரெக்கார்டும் உங்ககிட்ட கொடுத்துருக்கேன், லெட்டரும் எழுதி தந்துருக்காங்க. நான் உன்னை விட்டு போக மாட்டேன், உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ட்டு லெட்டர் எழுதி தந்தாங்க. சரி லெட்டர் எழுதி தராங்களே இன்னும் எப்படி நம்பாமல் இருக்குதுன்ட்டு. அப்புறம் அவங்க ஃபோனில் பார்த்தா வாய்ஸ் ரெக்கார்டு இருந்தது, அவங்கக்கிட்ட பேசின ரெக்கார்டு. அந்த ரெக்கார்டை எடுத்து கேட்டு வச்சு நின்னேன். இதேமாரி என்ன ரெக்கார்டு ஆனால் அவங்கக்கிட்ட சொல்லலை, அவங்க ஃபோன்லேருந்து எடுத்ததை நான் மட்டும் வச்சு நின்னேன். அந்த நம்பர் இருந்தது, அவருடைய நம்பருக்கு இந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணிட்டு கான்ஃபரன்ஸில் போட்டு விட்டேன். ஒரே நிமிஷம் இதை கேளுங்க ப்ளீஸ், நான் என் லைஃப்பில் என்னென்னலாம் நடந்துருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டு. அவரும் சரிப்பான்னு இருந்தார். நான் ஃபோன் பண்ணோடனே ஃபோனில் இருக்கிற ரெக்கார்ட்லாம் அவர் கேட்டார். கேட்டவுடனே ஃபோனில் பேசின்னு இருந்தோம். இதேமாரி என்ன கான்ஃபரன்ஸில் போடுறியா, லைனில் யாருனா இருக்காங்களா, எந்த ஏருமா இருக்காங்க அப்படின்னு திட்டினார். உங்கள் மாமா தான் இருக்கார் பேசு அப்படின்னோடனே ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் என் லைஃப்பில் நடந்த எல்லாத்தையும் அவராண்ட சொன்னேன், ஓப்பனாக சொன்னேன். அவர் வந்து அவங்க வீட்டில் சொல்லாமல் மறைச்சார். இதேமாரி எனக்கு பிடிக்கல, என்ன வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், உங்கள் பொண்ணு வேணாம் அப்படின்னு போய் சொன்னாரா? அப்படின்னு போய் சொன்னார். அதுக்கும் அவங்கள எல்லாரும் அடித்தாங்க, மாப்பிள்ளையே அடித்து இது பண்ணோன்னே அவர் உண்மையை சொல்லிட்டாரு. இதேமாரி ராஜின்ற பையனை உங்கள் பொண்ணு லவ் பண்ணுது, அந்த பையனும் அவங்கள லவ் பண்ணுறான், 2 பேரும் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு என்கிட்ட எதிரில் பேசியிருக்கு. இப்போ என்னை எப்படி கல்யாணம் பண்ணி சொல்கிறீங்க, அந்த பையனை என்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துருக்கான் ரெக்கார்ட்லாம், நான் அந்த பொண்ணுக்கு பிடிக்கல, நீங்கள் சொல்கிறேன்ற பேச்சில் தான் அந்த பொண்ணு என்கிட்ட பேசுது அப்படின்னாங்க. சரி அப்படின்னு அந்த பொண்ணு அவர் சொல்லிட்டு இது பண்ணிட்டாரு. அவங்ககிட்ட சொன்னேன், ஏன் இதேமாரிலாம் பண்ணேன், ஏன் அவருக்கு ஃபோன் பண்ணேன், நான் அவர் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னாரு. அப்படின்னு பொண்ணு சொல்லிச்சா? அப்போ இவ்வளோ நாளாக என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன், அப்போ நான் என்ன இது பண்ணுறது அப்படின்னு நான் கேட்டுன்னு இருந்தோடனே அவங்க இதேமாரி இல்லை நான் அவர் தான் கல்யாணம் பண்ணிப்பேன், எங்கள் வீட்டில் இதேமாரி அவரை இது தான் கல்யாணம் பண்ணி சொல்கிறாங்க, உன்னை பிடிக்கலையா அப்படி இப்படின்னாங்க. நான் சொன்னேன், அவர் கேட்டால் எல்லாமே பண்ணேன், அவர் கேட்டால் எல்லாத்தையும் உங்கள் வீட்டில் கேட்டால் என்ன பண்ணேன், கேட்காம தானே பண்ணேன், நான் போகிறேன்னொடனே நீ தானே செத்துருவேன் அப்படின்ட்டு என்னை கூப்பிட்டு லவ் பண்ணேன், எல்லாமே பண்ணேன் அப்படின்னு கேட்டேன். ஆமாம் எல்லாமே பண்ணுறேன், ஆனால் இப்போ விட்டுரு அப்படின்னாங்க. அது நான் பொண்ணுடைய அம்மா கிட்டே எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டோன்னே பொண்ணு தான் எனக்கு ஃபோன் எடுத்துன்னு தந்தது. ஃபோன் எடுத்துன்னு தந்தோடனே என்ன சொல்லிச்சுன்னா, இதேமாரி நான் கேட்டேன், இப்போ கூட நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ என்ன சொல்கிற அப்படின்னு. எங்கள் வீட்டில் ஒத்துனாங்கன்னா கண்டிப்பாக நான் உன்னை கல்யாணம் அந்த பண்ணிக்கிறேன். பொண்ணு அதான் சொல்லுது. இப்போ கூட தனியாக அந்த பொண்ணு கூப்பிடுங்க, நான் அந்த பொண்ணு வாயிலேருந்து வர வைக்கிறேன். எல்லாமே அந்த பொண்ணு உங்களை தான் காதலிக்கிறதுன்னு சொல்கிறா. ஆமாம், ஆனால் இடைஞ்சலாம் எங்கள் அம்மா இருக்காங்க. அவங்க அம்மா இடைஞ்சலா இருக்காங்க. ஏன்னா அவங்க அம்மாவோட ஆசை என்னன்னா,
அந்த பொண்ணு திருப்பதியில இருக்கிற அந்த பிரசன்னகுமார் சொந்தக்கார- தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொந்தக்கார. அவங்க ஆசைப்படுறாங்க. சொந்தக்காரன் ஏன் இதுல பாக்குறாங்க, ஏன் நீங்க கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு அவங்க ஜாதி சொல்றாங்க? பாக்குறாங்க. ஜாதி பாக்குறாங்க. இல்ல அவங்க இன்னும் வசதியா? பிரசன்ன வசதி எல்லாம் கிடையாது மேடம். அவர் என்ன வேலை relation. பாக்குறாரு? கீச்சன் விற்கிறாரு கீ திருப்பதியில. சரி, ஓகே. நான் இல்லைன்றதுக்கோசம் கையெல்லாம் அறுத்துன்னு இருக்காங்க, அவங்களா? ரத்தத்துலாம் பேர் எழுதியிருக்காங்க. சரி. உண்மையாதான் So, இது பண்ணாங்க. எல்லா விஷயம் நீங்க பிரசன்னகுமார் கிட்ட சொன்னீங்களா? எல்லாத்தையுமே அவங்க செஞ்சது எல்லாமே. சோ ரொம்ப நல்லவர்ல. அது கேட்டு ஆமா. அவர் ஒரு முடிவு எடுத்து இப்போ கூட அவர் லாஸ்டா என்கிட்ட சொன்னது, அந்த பொண்ணை நீ விட்டுறக்கூடாது, அப்படின்னு சொன்னாரா? நீ கல்யாணம் பண்ணி பெரிய விஷயம், ரொம்ப நல்ல விஷயம் அது. நம்மளை விட்டு போயிடுமோன்றது சாப்பிடாம தூங்காம கூட எங்க வீட்டுல இருந்திருக்கேன். எங்க அம்மாலாம் ஏன் இதே மாதிரி இருந்த, ஏன் இதே மாதிரி பண்ற. உங்க வீட்ல அப்படிலாம் சப்போர்ட் தான் இருக்காங்களா? இந்த எங்க அம்மா வேணாம் தான் சொல்லுவாங்க, ஆனா நான் எங்க அம்மாவோட கன்சல்ட் பண்ணா கண்டிப்பா ஒத்துப்பாங்க. அந்த பொண்ணுகிட்ட அவங்க பேசியிருக்காங்களா? மீட் பண்ணியிருக்காங்களா? பேசியிருக்காங்க இதே மாதிரி யாருமா, ஆனா எங்க அம்மாவுக்கு தெரியும், சும்மா வெறுப்பேத்துனாங்க. இதே மாதிரி யாருமா நீ, என் பையனுக்கெல்லாம் ஃபோன் பண்ணாத அப்படின்னாங்க. நான் பக்கத்துலேயே நின்று தான் எங்கள் அம்மா சும்மா விசுப்பேற்றிருந்தேன். அது திட்டின உடனே எங்கள் அம்மா என்னை திட்டாங்க அப்படின்னு இருந்தாங்க. ஏய் லூஸு, சும்மா திட்டினாங்க, எங்கள் அம்மா குழந்த மாதிரி, எங்கள் அம்மா என்கிட்ட பேசிப்பாரு, எங்கள் அம்மா ஒரு ஃப்ரெண்டு, பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்படின்னு. எங்கள் அம்மா மாரி யாருக்கும் அம்மா இல்லை அப்படின்னு சொன்னேன். சரி வீட்டுக்கெல்லாம் அப்படின்னு. வந்திருக்காங்களா? வந்ததில்லை, வந்ததில்லை. ஆனால் அவங்க வீட்டுக்கு நான் போயிருக்கேன், நீங்க போயிருக்கீங்க? நிறைய வாட்டி போயிருக்கேன். எப்படி? அவங்க அப்பா சமீப காலமாக உடம்பு சரியாமல் ஹாஸ்பிட்டலில் இருந்தார். அப்போ ஃபோன் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. அப்போ அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன். அப்போ அவங்களுக்கு தெரியுமா யாருக்கு? நீங்க ரெண்டு பேரும் லவர்ஸ்னு சொல்லி? அவங்க அவங்க வீட்டுக்கு வீட்ல அவங்க வீட்டில் முன்னாடியே தெரியும் மேடம். ஃபோன் வாங்கி கொடுத்தா நீங்க தெரியுமே நான் தான் லவ் பண்ணின்னு இருக்கேன்ட்டு. சரி, உங்க ஃபேமிலியில உங்க அம்மா அப்பா அப்பா இல்லை, அம்மா மட்டும். அம்மா மட்டும்தான் இருக்காங்க. ஆமா. அவங்க என்ன சொல்றாங்க? எங்கள் அம்மா வேணான்னாங்க, ஆனால் எங்கள் அம்மா நான் அவங்க வேணாம் தான் சொல்றாங்க. ஆமாம், ஏன் வேணாம்னு சொல்றாங்க? இவ்வளோ தூரம் என்னை கஷ்டப்படுத்திருக்குன்ட்டு எங்கள் அம்மாவுக்கு அதனால தெரிஞ்சிருக்குல்ல. மட்டும்தான். தன் பையனுக்கு கஷ்டம் கொடுத்துருக்காங்க, அதை அவங்களால தாங்கிக்க முடியல. ஆமாம், அது மட்டும்தான் காரணம், மத்த வேற எந்த காரணம் இல்ல. சரி, இப்போ என்னுடைய வேலை ஆசை தான் இல்லாம நீங்க இதுதான். இருக்கீங்க. அப்படி வேலைக்கு ஒரு முடிவு நம்ம எடுக்கணும்னா வேலைக்கு போக மாட்டேன்னு நானும் சொல்லியே, வேலை கையில் கைத்தொழில் எதுவும் இல்லைன்னு சொல்லியே, நான் வேலைக்கு போவேன் உண்மையா காதலிச்சிருக்கீங்க, கண்டிப்பாக. ரொம்ப காதலிக்கிறீங்க, அவளை பிரிஞ்சு வாழ முடியாது. அந்த பொண்ணுக்காக நீங்க என்னென்ன செஞ்சிருக்கீங்க? ஞாபகமா என்னெல்லாம் வச்சிட்டு இருக்கீங்க? எல்லாமே உங்ககிட்ட கொடுத்துருக்கேன். என்னெல்லாம் வச்சிருக்கீங்க? அந்த பொண்ணு கொடுத்த கீச்சைன்லேருந்து முதல் கொண்டு வச்சிருக்கேன். கீச்சன். அந்த பொண்ணு கொடுத்த 2 ரூபா உலகாந்த பெருமாள் கோயிலுக்கு போக சொல்ல, அப்புறம் அந்த பொண்ணை நானும் போயிட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த டிக்கெட்ஸு அது எல்லாம் வச்சிருக்கீங்களா? எல்லாமே இருக்குது. அந்த பொண்ணு வாங்கி தந்த சாக்லேட்டு, கீ செயின். சாக்லேட்டும் வச்சிருக்கீங்களா? ஆமாம், 50 சாக்லேட் கவர் அந்த விடாது, எனக்கு கீழே போட மாட்டேன், அப்படியே வச்சிருக்கேன். அது எல்லாமே நீங்க வச்சிருக்கீங்க ஞாபகார்த்தமா? எல்லாமே உங்ககிட்ட தான் சரி. வச்சிருக்கேன். கவிதையெல்லாம் எழுதுவீங்களா? நான் எழுதி அந்த நோட்டில் தந்திருக்கேன். அவங்க என்னோட அதிகமாக எழுதி தந்திருக்கேன். யாரு? அந்த பொண்ணு. அவங்க கவிதை எழுதியிருக்காங்களா? ஆமாம், நல்லா எழுதுவாங்களா? அந்த பேப்பர்ஸ்லாம் வாங்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நீங்க சொன்ன கீச்சன் ஃபஸ்ட்டு வாங்கி தந்தது. ஃபர்ஸ்ட் கீச்சன். இது என்னப்பா வளையல்? அந்த பொண்ணு கையில் இருந்தது. உடைஞ்ச வளையலா? அது உடைச்சிட்டேன், நான் தான் உடைச்சிட்டேன். தெரியாம நீங்க தான் உடைச்சீங்களா? தெரியாம கீ விந்துச்சு. அவன் கையில இருந்து முயசா வாங்கினா சரி. நோட் எடுக்க சொல்ல கீ விந்துச்சு, உடைஞ்சிச்சு. ஸோ இதே நீங்க வச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் அவங்க ரிங் நானும் அவங்களும் ஒரே மாதிரி போட்டிருப்போம். அப்படியா? நீங்க வாங்கி கொடுத்தீங்க. ஆமாம், சரி. இது 2வது இது பண்ணது. இது 2வது. இது என்னங்க இது கவர் மாதிரி இருக்கு? அது என்னுடைய பிறந்த நாளைக்கு இது பண்ணது. எது இது அவங்க வாங்கி தந்த சாக்லேட். மேடம் இன்னும் நோவா இருக்கு பாருங்க மேடம். என்னுடைய பிறந்த நாளைக்கு கிஃப்ட் க்ரீட்டிங் கார்டு தந்தது. இது என்ன சர்டிஃபிகேட்டு? சர்டிஃபிகேட்டில் ஓடி போக சொல்ல எடுத்துன்னு வர முடியாது அப்படின்னு முன்னெச்சரிக்கை எடுத்துன்னு வந்து தந்தாங்க. இதுவும் வச்சிருக்கீங்க. வாங்கிட்டு வந்தது. இது அவங்க உங்க பர்த்டேக்காகவா? சாப்பிடாம காசு சேர்த்து வச்சு வாங்கி தந்தாங்க. இப்படி தான் மேடம் இருந்தது எல்லாம். விட்டு போக சொல்லி தான் தெரியுது அதோட வழி என்னன்ட்டு. உன்னை விட்டு போக மாட்டேன், எனக்கு திருப்பதி மாப்பிள்ளை பிடிக்கல அப்படின்ட்டு கைப்பட எழுதி தந்த லெட்ரு. எங்க இருக்கு? இதா? அதெல்லாம் இருக்கு பாருங்க.
இது என்ன ரெசீட்டுப்பா? அது நாங்கள் உலகாந்த பெருமாள் கோயிலுக்கு போனோம். இது ₹1 ஆமாம் டிக்கெட்டு. ஆமாம். ஃபஸ்ட்டு கோவிலுக்கு போனது. திருப்பதி மாப்பிள்ளை பிடிக்கலன்னு சொல்லி எந்த லெட்டரில் எழுதிருக்காங்க? இந்த லெட்டரா? இல்லை மேடம், எடுத்து பாருங்கள், அதுலேயே இருக்கும் பாருங்கள். எங்கள் வீட்டில் பார்க்குற பையனை கட்டிக்க மாட்டேன். இது என்னங்க? ஸ்ரீராமஜெயம் மாரி என் பேர் எழுதிருந்தேன். ஐயோ, என்னப்பா சொல்றீங்க? சான்ஸே இல்லைங்க. வா, ராஜ்னு எழுதியிருக்காங்க. இன்னொன்று எழுதி வச்சுருந்தேன், எங்கள் அம்மா துவச்சிட்டாங்க. தோச்சுட்டாங்களா? என்ன எழுதி வச்சிருந்தாங்க? இதேமாரி பேப்பரில் எழுதி தந்தாங்க. அது எங்கள் வீட்டில் துணி துவைக்க சொல்ல பாக்கெட்டில் மறந்து வச்சு நனைஞ்சு போச்சு. 1 2 3 4 5 கலரில் எழுதியிருக்காங்க. பா, அதில் பிளட்லலாம் கூட எழுதி வச்சுருப்பேன் பாருங்க. என்னது ரத்தத்தில்? அவங்க மேலே சந்தேகப்பட்டேன்ட்டு எழுதி தந்தேன் நான். ரத்தத்தில் எழுதியிருக்காங்களா? நான் எழுதி தந்தேன் மேடம். சாரின்னு சொல்லியா? இது எப்படி எழுதினீங்க? பிளேடுகளை கட் பண்ணி ரத்தத்துக்கு அதுக்கப்புறம் எழுதினீங்களா? வெரி வெரி சாரி. ஐ லவ் யூ மஞ்சு. ரத்தத்தில் எழுதியிருக்காரு. சந்தேகப்பட்டீங்க? சந்தேகப்பட்டது. எதுக்காக சந்தேகப்பட்டீங்க? திருப்பதி மாப்பிள்ளை கூட பேசுகிறாங்கன்ட்டு. ஸோ ரத்தத்தில் எழுதி கொடுத்தீங்க. இது எல்லாம் எப்படி உங்கள் கையில் திரும்பி வந்துச்சு? திருப்பி எத்துன்னு அவங்களே தான் தந்துட்டாங்க. எங்கள் வீட்டுக்கு எத்து போனால் மாட்டிப்பேன் அப்படின்ட்டு. ஸோ படித்த பிறகு உங்களுக்கே கையில் கொடுத்தாங்களா? ஸோ அவங்க கையில் நீங்கள் பண்ணது எதுவுமே அவங்க கையில் வச்சுக்கலையா? அவங்க அம்மா எரிச்சிட்டாங்க வாங்கி. என்னெல்லாம் இருந்தது? என்ன பொருளெல்லாம் அவங்க கையில் வச்சுருந்தாங்க? லெட்டர் இருந்தது, என்னுடைய ஃபோட்டோஸ்லாம் இருந்தது. சரி, எல்லாத்தையும் வாங்கி எரிச்சிட்டாங்க. எல்லாத்தையும் எரிச்சிட்டாங்களா? ஸோ இந்த பொண்ணு எதுவுமே சொல்லலையா? இப்போ நீங்கள் ஞாபகார்த்தமாக இதெல்லாம் வச்சுருக்கீங்க. அந்த பொண்ணு வச்சுருந்தாங்க, அதான் எரிச்சிட்டாங்களே. உங்கள் அம்மா இதெல்லாம் பார்த்துருக்காங்களா? எங்கள் அம்மாவுக்கு தெரியாது மேடம். ராஜோட அம்மா. அம்மா நான் தாங்க. இந்த காதல் கதையை பற்றி உங்களுக்கு தெரியுமாமா? எதுவுமே தெரியாது எனக்கு. இந்த காதல் கதையை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாது எனக்கு. ராஜ் சொல்றது எங்க அம்மாக்கு தெரியும், ஆனா அவங்களுக்கு விருப்பம் இல்ல. கேளுங்க மேடம், எதுக்கே கேளுங்க. அந்த அடிக்கடி போன் வருமா, நான் எடுத்து பேசுவேன், இவன் தூங்கிடுவான். அலோன்னு பொம்பளை இப்போ கட் பண்ணுவாங்க உடனே. நானும் சொல்லு சரி சொல்லிட்டு கட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் கம்னுந்துருவேன். நான் எங்கள் வீட்டுக்காரர் விட்டு சூசைட் பண்ணாங்க மேடம். 5 வருஷம் ஆகுது. 30 நாள் நான் ஹோட்டல் வேலைக்கு போனேன். அன்னிலேருந்தே என் பிள்ளைங்க தான் ஒன்று இன்ன வரையும் வாழ்ந்து வரேன். 1,50,000 ரூபாய் கடத்த விட்டு போனார். அப்போ 50,000 கடத்துட்டு நான் இருறேன். நான் இது படிக்கணுமே சொல்லிட்டு பொண்ணு தான் தவறி போச்சுன்னு நினச்சா இவனும் இந்த மாதிரி பண்ணுறான். என்ன பொண்ணு எங்கே பொண்ணுங்கம்மா? பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டேன் மேடம். பொண்ணு கல்யாணம் பண்ண நம்ம பிள்ளைக்காச்சும் ஒழுங்காக கல்யாணம் பண்ணேன். நான் அன்றைக்கி இதே மாதிரி செத்து போயிருந்தேன். இந்த பேச்செல்லாம் எனக்கு காலில் கேட்டுக்க மாட்டேன். இன்னைக்கு இந்த ஆளுக்கு என்ன நிறுத்துவான்னு நினைக்கவே நான் கூட அந்த கடத்துக்கோசம் நான் 30 நாள் போய் ஹோட்டலில் வேலை செஞ்சுங்க மேடம். நான் பார்த்தீங்களா, ஒரு தாய் தன் பையனுக்காக எவ்வளோ போராடுறாங்க. அந்த பையன் படிக்கணும், அவங்க நல்ல ஒரு கேரியர் அமையணும், அதுக்காக அவங்க நான் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு வாழ்ந்து வருது. இதுங்கெல்லாம் இந்த மாதிரி சிறு வச்சு வச்சுக்க எனக்கு வாலி வயசுல என் கூட விட்டு சேர்த்து போயிட்டு அப்படியே எல்லாம் சொன்னாங்க, நீ ஒருத்தர் வச்சுக்கிட்டீ நல்லா இருப்பேன், வேணாம் நம்ம கோயில் தான் முக்கியம், நான் வாழ்ந்து வர மாதிரி. இதனால தான் நான் செஞ்சு தப்பு. கேட்டீங்களா அம்மாவோட ஆசை என்னென்ன என்னென்ன இந்த மாதிரி நிறுத்தம் நினைக்கல மேடம். நான் நிஜமா ரவுண்ட் நினைக்கல. என் பிள்ளை மேல நம்பிக்கை வச்சிருந்தேன். ஊரெல்லாம் சொன்னாங்க பிள்ளை நம்ம பிள்ளை போவாது அப்படி நினச்சிருந்தேன். நான் இந்த அளவுக்கு விருப்பான்னு நினைக்கல. நான் ரவுடம் நம்ம பிள்ளை பொண்ணு தான் தவறி போச்சு, நம்ம கல்யாணம் பண்ணல. நம்ம பிள்ளைக்காச்சும் நல்ல பொண்ணு ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணேன் மேடம். ரீச் மேட்ச் பண்ணி நான் அவளே சந்தோஷமா இருக்காங்க. சந்தோஷமா இருக்காங்க மேடம். அவங்க எந்த குறையும் கிடையாது. சந்தோஷமா இருக்காங்க. போயிட்டு வராங்களா? பிரச்சனை இல்லை, சந்தோஷமா இருக்காங்க. இங்க இருந்தாங்க, இப்போ சொந்தமா வீடு கட்டின்னு போயிட்டாங்க. ரொம்ப நல்லா இருக்காங்க. நல்லா இருக்காங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணு ஆப்ரேஷன் பண்ணி வந்து விட்டேன். சரி சரி தேடிக்கனாலா. நான் அப்போ கூட வேணாம் தான் சொன்ன மேடம். என் பொண்ணு கூட வேணாம் எனக்கு தலை மூயிட்டு. நான் என் பொண்ணு எங்கள் வீட்டுக்காரர் தான் போய் காலைல வீந்து அவங்க காலைல வீந்து கூட்டின்னு வந்தார். என் பொண்ணு ஓணும், நம்ம வீட்டுக்கு வரணும், போகணும், சொந்தக்காரெல்லாம் வரணும், நம்ம வீட்டுக்கு நம்ம குழந்தைங்க இருக்கணும், ஒரே பொண்ணு நம்ம செல்லமாக வளர்த்துமே சொல்லிட்டு இவன் தான் இந்த அளவுக்கு அவன் நினைக்கல மேடம். நான் எவ்வளோ அப்போ எங்கள் வீட்டுக்கார சேர்த்தவொடனே கம்பெனி வேலைக்கு போயிதான். படிப்பே வேணாமா நான் விட்டமா. நான் 10ஆவதுலேயே நிறுத்திட்டு நான் வேலைக்கு போகிறேமான்னு சொல்லிட்டு ஷூ கம்பெனி அந்த கம்பெனி இந்த கம்பெனி போயிருந்தேன் மேடம். நைட்டில் தூங்கிடுவான், வரவே மாட்டான். நான் மூச்சு மட்டும் உட்காந்து கிடப்பேன். தூங்கிடுவான் அப்படியே பஸ்லேயே. சரி நம்ம குழந்தை வேணாம், போவேண்ணா வேலைக்கு வேணாம்பா, நீங்கள் எங்கன்னா வேலைக்கு பாருன்னு சொல்லிட்டு இன்னமும் ₹1 நான் சம்பாதிச்சு கொடுத்த நாள் கிடையாது மேடம்.
தெரியுமா என்ன இந்த அளவுக்கு ஆகிட்டோம் நான் கேளு நான். ஃபர்ஸ்ட் அம்மாவை நல்லா நீங்க பாத்துக்கணும். கண்டிப்பாக பார்த்து ஏன்னா அவங்க கடனோட இருந்திருக்காங்க, கஷ்டப்படுறாங்க. தெரியும் மேடம். இன்னமும் அப்பா வட்டி இறந்த கட்டுறாரு பிறகு மேடம். வழியில இன்னமும் போய் வட்டி தான் அவங்க கட்டுறாரு. சம்பாதிச்சிருக்காங்க. இந்த நிலைமையில நீங்க நல்லா சம்பாதிச்சு அம்மா வீட்டுல இருக்கணும். அவங்க நல்லா நீங்க தான் பாத்துக்கணும். கண்டிப்பாக பார்த்துப்பேன் மேடம். விட்டு போக மாட்டேன் எங்கள் அம்மாவை. விட்டுட்டு போக மாட்டீங்க. ஆனா கொஞ்சம் யோசனை பண்ணிருக்கலாம்ல. முதல் கடமை யாருக்கு? அம்மா. அம்மாக்கு தானே. எதுவுமே சொல்ல மாட்டான் மேடம், உண்மையே சொல்ல மாட்டான். என் பொண்ணு எப்படி மூடி மூடி மறைச்சாலும் அதே மாதிரி இவனும் மூடி மூடி மறைச்சிட்டான் என்னன்ட்டு. அவ்வளோ ஆனா அந்த பொண்ணு ஃபோன் பண்ணும்ல உங்களுக்கு, அந்த இவனுக்கு ராஜுக்கு. யாருக்கு மேடம் ஃபோன் பண்ண மேடம், நான் எத்தனை யார் அது பேசுறேன்னு வச்சிரு, உனக்கு என்னம்மா தெரியும் வச்சிருவான். சரின்னு சொல்லிட்டு கட் பண்ணுறோங்க உடனே. சரின்னு சொல்லிட்டு வச்சிருவேன். நான் வச்சுட்டு நான் வேலை நான் என்ன கிளம்பி போயிடுவேன். நான் காலையில் பண்ண நைட் தான் வருவேன் மேடம். வேலை செஞ்சு கிளம்பேன். வந்தால் துணி துவச்சி போட்டு சோறாக்கி வச்சுட்டு போய் நின்றுடுவேன் நான். எங்கள் மாமியார் பூ வைக்கிறாங்க, அவங்க தெரு சுற்றி வந்து அவங்க ஆக்கிப்பாங்க சாப்பாடு, இவங்க சாப்பிடுவான். மாமியார் நீங்களும் அம்மா பையனும் சேர்ந்து ஆமா, ஒண்ணா இருக்கும். சரி. அவ கூட இது சொல் பேச்சு கேட்க மாட்டான் மேடம். இவனுக்கோசம் நான் வந்து எனக்கு இஷ்டம் இல்லை மேடம் கல்யாணம் பண்ணுறது. நான் பொண்ணையை பற்றுங்க பேசுவாங்க. அவங்க பொண்ணை பற்றுக்கு எவ்வளோ கொலை கேள்வி கேட்டாங்க தெரியுமா என்ன? அவ்வளோ கொலை கேள்வி. நான் போகும்போதெல்லாம் அவங்க ஆட்டாங்க பேசுவான் என்ன. அவங்க ஆயா, அந்த பொண்ணுக்கு ஆயா. நான் போகும்போது நான் தெருவுக்கே போக மாட்டேன் நான். சரி நம்ம ஏன் அசிங்கம், எனக்கு சண்டை நாளுமே அசிங்கப்படுவேன் நான். வெளியே பார்த்து கூச்சம். இந்த பொண்ணை பத்தி உங்களுக்கு தெரியும், எந்த பொண்ணுன்னு தெரியும். அப்புறம் தான் எனக்கு ஒரு அக்கம் பக்கம் சொல்றாங்க எனக்கு இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு போறா வரன்னு நான் கண்டிஷன் பண்ணேன். அம்மா ஒன்று வந்தா அந்த பொண்ணு போவாது, நீ இதுதான் முக்கியம்னா நீ நில்லு. நான் போக மாட்டேமா, சத்தியமா போடமா. நான் போலன்னு போய் சொன்னேன் என்ன டைம். ஆனா நீங்க பாத்தீங்களா ரத்தத்துல லெட்டர் எழுதியிருக்காரு? எதுவுமே தெரியாது மேடம், இங்க வந்தா இப்பதான் தெரியும் எனக்கு. ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு கொடுத்த கீ செயின் சாக்லேட்டோட கவர் ரத்தத்துல அவன் ஒரு லெட்டர் எழுதியிருக்கான் அந்த பொண்ணுக்கு. பாருங்க எப்படி எழுதியிருக்காம்மா, எப்படி பண்ணியிருக்கான் பாருங்க. அந்த பொண்ணு நம்ம எல்லாருமே ஸ்ரீராம ஜெயன்னு எழுதுவோம், அந்த பொண்ணு ராஜ்னு எழுதி அனுப்பியிருக்கு. இப்போ பொண்ணு வாழ்க்கை என்ன கெடுக்கலான்னு சொல்றாங்கல்ல மேடம், இது நீங்களே சொல்லுங்க. இப்போ என்னன்னா அந்த பொண்ணுக்கு வேற ஏதோ மாப்பிள்ளை பார்த்துருக்காங்களாம் திருப்பதியில. இவர் போய் அவர்கிட்ட பேசி இது மாதிரி நான் அந்த பொண்ணை காதலிச்சிருக்கேன், அந்த பொண்ணை என்னால விட முடியாது, பிரிய முடியாது அப்படின்னு போன் பண்ணி சொல்லியிருக்காரு. அவர் என்னன்னா இனிமே அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கான். ஆனா இந்த பொண்ணு இப்ப என்ன சொல்றதுன்னா, இப்ப நீ வேணாம், எனக்கு அந்த திருப்பதி அவர் மாப்பிள்ளை தான் வேணும்னு சொல்றான்ல அவங்க அம்மா முன்னாடி. அவங்க அம்மா முன்னாடி இவர் என்ன சொல்றாருன்னா, அம்மா தான் இந்த கதையிலேயே வில்லி, அந்த பொண்ணு இன்னும் ஆசைப்படுறது இவன் கூட தான் வாழணும்னு சொல்லி. ஆமா, பட் அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இந்த பையன் சரியில்லை. இவன் பேச்சு கேட்டுன்னு இருக்கணும் மேடம். அந்த பொண்ணு வேணாம் மேடம், நான் மனசா சொல்றேன். புள்ளதான் ஒன்று நினைக்கிறேன். நான் இவன் பேச்சு கேட்டுருந்தா இருக்கட்டும், இல்லையே இவன் போறேன்னா இப்படியே போயிட்டேன் மேடம். நான் இப்படியே இருந்துடுறேன், அவள் தான். இவன் பேச்சு கேட்டு இருந்தா இதோட இருக்கட்டும் இவங்கிட்ட. அவள் பேச்சு போகக்கூடாது. ரெண்டாவது ஏதோ பொண்ணு வேணான்னு இல்லை, அந்த பொண்ணு வேணான்னா விட்டுணும். அதான் நம்மளை பொறுத்தளவு. அதே வேணும்னு சொல்லிடுச்சுன்னா யாரு வேணாம் சொல்லுவாங்க, வேணான்னா வேணாம். சப்போஸிங் அந்த பொண்ணு வேணான்னு சொல்லிச்சுன்னா சொல்ல வைக்கிறேன் மேடம். நீங்கள் தானே அவங்களும் பண்ணாங்க, உண்மையை தானே எல்லாத்தையும் ஏற்றுந்தாங்க. அந்த பொண்ணு சமாதானம் சொல்லிச்சுன்னா நீங்க என்னமா சொல்வீங்க மேடம்? நான் எதுவுமே சொல்லலை மேடம், எனக்கு இஷ்டம் இல்லை, அவ்வளோதான். ஏம்மா? எனக்கு விருப்பம் இல்லை மேடம். அவங்க எப்போ வராங்க பேசுகிறாங்க கொடுறாங்க, நம்ம வாழ்க்கை நல்லா இருக்காது, நம்ம புள்ள வாழ்க்கை எனக்கு தெரியும். மஞ்சுளா, ராஜு தெரியுமா? எப்படி தெரியும்? லவ் பண்ண சொல்லாத தெரியும் எனக்கு. பண்ண சொல்லும் போது ஐ லவ் யூன்னு அவர் தான் சொன்னாரா முதல்ல? அதுக்கப்புறம் நீங்களும் லவ் பண்ணீங்க. எவ்வளோ லவ் பண்ணீங்க? கொஞ்சம் சின்சியராக பண்ண. எவ்வளோ வருஷம் லவ் பண்ணீங்க? ஒரு விஷயம் இருக்கும். ஒரு வருஷமா ராஜ்? ஒரு வருஷமா லவ் பண்றீங்க. அவர் இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு சொன்னீங்களா? முதல்ல சொன்னீங்களா? இப்ப சொல்லல. ஏன் முதல்ல சொன்னீங்க இப்போ இல்லைன்னு சொல்றீங்க? முதல்ல சின்சியரா பண்ணிட்டு இருந்தா அப்ப சொன்னேன். இப்போ சின்சியரா லவ் பண்ணலையா? அவர் உங்களை லவ் பண்ணலையா? ஏன்? எப்படி உங்களுக்கு அப்படி தோணுது? ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நீங்க லவ் பண்ணலையா? அப்போ நானும் லவ் பண்ணிட்டு இருந்தேன். சரி, முதல்ல நீங்க 2 பேரும் லவ் பண்ணியிருந்தீங்க, சின்சியரா லவ் பண்ணியிருந்தீங்க, வாழ்ந்தேன்னா அவர் கூட தான் வாழுவேன்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. உங்க வீட்டுல சம பிரச்சனைகள் வந்திருக்கு, அது எல்லாம் மீறி அவர் கூட தான் வாழணும்னு நீங்க முடிவு எடுத்திருந்தீங்க. அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில வேற யாரு வந்தாங்க?
அதுக்கப்புறம் எங்கள் ஊர்லேருந்து வந்தாங்க. யார் அது? எங்கள் மாமா. உங்க மாமா எங்கேருந்து வந்தாங்க? அவங்க திருப்பதியில் இருக்காங்க. திருப்பதியில இருக்காங்க. சரி, அவங்க கூட தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு உங்க அம்மா கட்டாயம் செஞ்சாங்களா? அப்படிலாம் சொல்ல. என்ன சொன்னாங்க? கல்யாணம் பண்ணிக்கிறியா இல்லையான்னு கேட்டாங்க. பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். அது எப்படிப்பா? நீங்க லவ் பண்றீங்க, கல்யாணம் பண்ணா நான் அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க, வீடு விட்டு ஓடலான்னு சொல்லியிருக்கீங்க. அப்படிலாம் இந்த பையன்கிட்ட சொன்ன பிறகு திருப்பதியில இருந்து வந்த ஒரு கல்யாண ஆலோசனை வந்த உடனே இந்த பையன் தேவையில்ல, அந்த பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றீங்களே, ஏன் அந்த மாற்றம்? அவங்க அம்மா ஒத்துக்க மாட்டேன் சொல்லிட்டாங்க. அதனால. யாரோட அம்மா? எங்கள் அம்மா ஒத்து நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறியா? அப்போ கூட எங்கள் அம்மா ஒத்துக்கணும்ல. எந்த தைரியத்தை லவ் பண்ணீங்க? தெரியும்ல அம்மா ஒத்துக்க மாட்டான்னு தெரியும்ல, அப்ப ஏன் லவ் பண்ணீங்க? அதே கேள்விதான் உங்ககிட்ட நான் கேக்குறேன். எங்கள் உங்க அம்மா அம்மா ஒத்துக்க எங்கள் அம்மா மாட்டான்னு என்னால் உங்களுக்கு கன்சல்ட் தெரியும். பண்ணி ஒத்துக்க வைக்க முடியும் மேடம். அது நீங்க சொல்றீங்க, உங்க அம்மா சொல்லட்டும். நான் ஒத்துக்க வைக்க முடியும் மேடம். ராஜ், கான்ஃபிடன்ஸ் ரொம்ப நல்ல விஷயம், ஓவர் கான்ஃபிடன்ஸ் நல்ல விஷயம் இல்லை. மேடம் எங்கள் அம்மாவை பற்றி இத்தனை வருஷமாக எங்கள் அம்மா கூட இருந்திருக்கேன், எனக்கு தெரியாது எங்கள் அம்மாவை பற்றி. ஃப்ரெண்டு மேடம் அவங்க. உங்க அம்மா அதுக்கப்புறம் தான் மேடம் பத்தி அம்மா. அவ்வளவு தெரிஞ்சிருந்ததுன்னா முதல் வேலை நீங்க காதலிச்சிருக்க மாட்டீங்க. அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட். முதல்ல நீங்க ஒரு நல்ல வேலையை தேடி இருப்பீங்க. புரிஞ்சுதா? உங்க அம்மாவை நீங்க புரிஞ்சுக்கவே இல்லை. புரிஞ்சுக்கினேன் மேடம். என்ன மேடம் புரிஞ்சு? உங்க அம்மா தான் சொல்றாங்க, நான் சொன்னதுக்கு கரெக்டா கரெக்டா சொல்றாங்க, அவங்க தப்பே கிடையாது மேடம் நீங்க சொல்றதுல. உங்க கையில உங்க ring தாயை இருக்கும் நல்லா பாருங்க. புரிஞ்சிருக்கீங்கன்னா முதல் நீங்க காதலிச்சிருக்க மாட்டீங்க. உங்க அம்மாவை வீட்டுல உட்காத்தி வச்சு அந்த வேலையை நான் பண்றேம்மா, இனிமே தேவையில்லை, நீங்க ரெஸ்ட் எடுங்க தான் சொல்லியிருப்பீங்க. நான் சொல்லணும் இல்லைன்னு எங்கள் அம்மா கேளுங்க. அதுக்கு நீங்க வேலை செய்யணும்ல. கேளுங்க, நான் சொன்னா இல்லை. 7 ரூபாயில வீடு குடும்பம் நடக்க முடியாதுப்பா. அதுக்கு மேலே சம்பாரிச்சா? சம்பாதிச்சிருக்கணும். சம்பாதிக்கல, சம்பாதிக்கணும். காட்டுறேன் மேடம். கான்ஃபிடன்ஸ் நல்ல விஷயம்னு சொல்றேன். ஓவர் கான்ஃபிடன்ஸ். சம்பாதிச்சு இப்ப நீங்க காட்டுறேன் பேசுறது ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல பேசுறீங்க, அது நல்ல விஷயம் இல்ல. என்னால முடியும் அப்படின்னு முடியும்னு நினைச்சுதான் சொல்றது வார்த்தைகள்ல மட்டும் சொல்லக்கூடாதுப்பா. மேடம். என்னால முடியும்னு நினைச்சுதான் மேடம் இவ்வளவு நீங்க தூரம் நான் செஞ்சிருக்கணும். வந்திருக்கேன். செஞ்சு உங்க அம்மாக்கு நீங்க காமிச்சிருக்கணும். கண்டிப்பா அவங்க நம்பிக்கை. எங்க அம்மாண்ட கேளுங்க, ஒரு நிமிஷம். வேலைக்கு நான் ஒழுங்கா போக மாட்டேன், ஒரு நிமிஷம். சம்பாதிக்க மாட்டேன், காப்பாற்ற சம்பாதிச்சாரு, மாட்டேன். எல்லா காசும் உங்க கையில கொடுத்தாரா? கொடுத்துருக்கான் மேடம். இப்படியே வேணும்னு சொல்லியிருந்தா எங்க அண்ணன் பொண்ணுங்க இப்பதான் கல்யாணம் பண்ணாங்க. அதுங்களுக்கு கூட நிறுத்தி ஒன்று என்னை கேட்டுதான் வெளியே கொடுத்தாங்களே. நான் கட்டினா நீ என்ன சொல்ற? ஒன்று இவன் இந்த மாதிரி தான் போக தெரிஞ்சா நான் எப்போ கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன், கோயிலுக்கு கூட கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன் மேடம். நான் சொல்றேன் எங்க அண்ணன் பொண்ணுங்க ஒன்று இப்போ கூட எங்க நாத்தனா பொண்ணு கூட தரேன்றாங்க. நான் வேணாம், என் பிள்ளை ஒரு அழுக்கு ஆகட்டும் அப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஆனா இந்த ஆளுக்கு இவன் பண்ணுவான் நான் நடிச்சு கூட பார்க்குறேன் எல்லா ஆளுக்கும் நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த வயசுல பையன் படிச்சு ஒரு நல்ல வேலையை தேடி நல்லா செட்டில் ஆனோம். நம்ம அப்புறம் பண்ணலாம். நம்ம அதுக்கப்புறம் தான் நம்ம காதல். கஷ்டப்பட்டோமா நம்ம See, பிள்ளைங்க ஒரு கஷ்டப்படாது. இன்னும் நினைச்சிருக்கு மேடம், நான் அதான் நினைச்சிருக்கேன். நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படாது, இந்த கொஞ்ச நாள்ல கடத்த குத்துரு நம்ம பிள்ளைங்க எங்கன்னா பாத்தீங்களா, சீட்டு கேட்டீங்களா? 4 பேர் அதையே நம்ம ஊரே கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிருந்தேன். இது வரைக்கும் இந்த எங்க மாதிரி அம்மா பண்ணணும்னு இதே மாதிரி நினைக்கிறேன். நான் கூப்பிட்ட உடனே எங்க அம்மா என்ன திட்டாம இதே மாதிரி எந்த தப்பும் பண்ணாம திட்டாம என் கூட வந்து சொல்லி எங்க அம்மா நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வேலைக்கு போனா வேலை விட்டு எடுத்துருவாங்க மேடம் என்ன. அந்த மாதிரி நிலைமையில நான் வந்திருக்கேன் தெரியுமா? யாருக்காக? எனக்காக. மஞ்சுளா, நீங்க கொடுத்த ஒவ்வொரு திங்ஸ் அவர் எடுத்து வச்சிருக்காரு. அவர் உடைச்ச வளையல் ஞாபகம் இருக்கா? இந்த கீச்சை ஞாபகம் இருக்கா? இந்த கடிதம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ரத்தத்துல எது கடிதம்? ஏன் இதுல எழுதினார் அவரு? அவர் தான் மேடம் எழுதுனாங்க. அதான் எப்போ எழுதினாரு? சரியா ஞாபகம் இல்லை மேடம். உங்களோட சந்தேகப்பட்டேன்ட்டு இது. உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு, அந்த பொண்ணு மறந்துச்சு. உயிருக்கு ஊரானா லவ்வர்னா உயிருக்கு உயிரா இருக்கணும். ஒன் சைட் லவ் இருக்கக்கூடாது மேடம், புரியுதுங்களா? நீ உயிர் கொடுத்தா நான் உயிர் கொடுப்பேன். அந்த மாதிரி என் பொண்ணு என் மரும்பிள்ளை இருந்தாங்க மேடம். என் பொண்ணு நான் உண்மையில வேணான்னு சொன்னேன், கொளுத்து வேலை செய்கிறாங்க அவங்க அம்மா வேணான்னு சொன்னேன். என் பொண்ணு மருந்து குடிக்க போறா, மறுநாள் என்ன பண்ணா, ஏம்மா எனக்கு பணக்கார மாப்பிள்ளை வேணாம் சொல்லாம கொள்ளாம ஓட்டு ஒரு தாப்பால் போட்டு போனா மேடம். என் பொண்ணு நான் வேலை துணித்து வச்சுக்கிறேன், என் பொண்ணு தாப்பால் போட்டு ஓட்டு போனா ஒரே ஒரு சுடிதாரோட ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணேன் என் பொண்ணு. தெரியுமா? எவ்வளோ செய்யணுமோ அவ்வளோ செஞ்சேன் நான். ஆனால் என் மாப்பிள்ளை என் மாமி சம்மந்தி பார்த்து ஒன்றும் சொல்ல முடியாது. நான் இன்னொரு குறையில வச்சுக்கிறாங்க என்னை இதைத்தான் அதைத்தான் கேட்ட நாள் கிடையாது. நீங்க என்ன சொல்றீங்கன்னா காதல்னு சொல்றது ரெண்டு பக்கம் சொல்றது 2 பக்கமே இருக்கணும். ஒன் சைடட் லவ் மேடம் பிரிச்சு எடுத்துறேன். நாங்க சொந்தக்காரலாம் எங்க சொந்தக்கார மொத்தம் சொன்னாங்க பிரிச்சு கூட்டின்னு வந்துடுறேன். நான் சொன்னேன் பொண்ணு நைட் அங்கே டைம் போனேன், ஏமா நான் செத்துருவேன் உங்ககிட்ட வந்தான்
ஒரு நைட் தங்கிட்டான் அவங்ககிட்ட. அவனோட தான் வாழ்ந்தாலும் செத்தாலும் அவனோட சாவறேன். இப்போ 2வது வீடு வாசி வரமாட்டேன். அவனும் ஊர் அறியோ உலக அறியோ செத்தாலும் அவ கூட வாழ்ந்தாலும் அவ கூட தான் தோட்டான். அதான் உண்மையான காதல். ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி ஊர் அறியத்துல வந்து கோயிலில் தாலி கட்டினாங்க மேடம். சாப்பாடு பண்ணி உள்ள இருந்தேன் நான் அழுதுங்கன்னு. இதெல்லாம் அவன் பார்த்துருக்கான். பார்த்துருந்தா தான் பார்த்துருப்பாங்க. பார்த்தானே கேளுங்க. மஞ்சுளா மேடம் எதுக்கும் பயப்படாதேம்மா. என்கிட்ட என்ன சொன்ன நீ ஃபோன் கொடுக்க சொல்ல? நீங்க 2 பேரும் லவ் பண்ணிருக்கீங்க, உண்மையா லவ் பண்ணிருக்கீங்க. கொஞ்ச நாள் போகட்டும். அவருக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சு அவர் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்ச பிறகு நீங்க அவருக்காக வெயிட் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? எங்க அம்மா தான் மேடம், எங்க அம்மா ஒத்துக்க மாட்டாங்க மேடம். உங்கள் அம்மா ஒத்துனாங்கண்ணா கல்யாணம் பண்ணிக்கிறியா? அவங்க அம்மா ஒத்துனாங்கண்ணா பண்ணிக்கிறாங்களான்னு கேளுங்க. எங்க அம்மா ஃபர்ஸ்ட் ஒத்துக்க சொல்லுங்க மேடம். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் ஒரு நல்ல வேலை தேடி நல்லா செட்டில் ஆகட்டும். செட்டில் ஆன பிறகு அந்த பையனை நீங்க கல்யாணம் பண்ணிப்பீங்களா? எங்க அம்மா ஒத்துக்கிட்டோம் மேடம், ஒத்துக்கிறோம் மேடம். நீங்க என்ன சொல்றீங்க ராஜ்? அவங்க அம்மா கேட்டால் எல்லாமே நடந்தது. வீட்டுக்கு எத்தனை வாட்டி கூப்பிட்ருக்காங்க, வீட்டுக்கெலாம் போயிருக்கேன். சரி. அதனால் எங்கள் அக்காவுக்கும் எங்கள் மாமா சண்டை போட்டுலாம் வந்திருக்காரு. உன்னுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். அப்போ என்ன பார்க்க மாட்டேன், நான் முக்கியமாக தெரியல, அம்மா தான் முக்கியமாக தெரியும். அன்றைக்கி எங்கள் அம்மா தேவையில்ல, நீ தான் தேவைன்ட்டு வந்தே. அப்போ அது என்ன ஆச்சு? இப்போ எனக்கு அப்போ எதுவும் தெரியல, இப்போ எனக்கு தெரியுது மேடம். வீட்டு கஷ்டம் நான் வீட்டு கஷ்டம் தெரியுது. ஸோ இப்போ நீங்க அவரை 1 வருஷம் முந்தி நீங்க லவ் பண்ண மாதிரி இப்போ நீங்க லவ் பண்ணல. அப்போ பண்ணிட்டு இருந்தேன் மேடம், இப்போ இல்ல. இவனை மறந்துட்டு வாழணும் மேடம். அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன் மேடம். அது மேல் போட்டு போனால் என் பிள்ளையில நான் தலை முடிவேன். நான் நிச்சயமாக சொல்கிறேன். அம்மா தான் ஓணும் சொல்லிட்டு மேடம். அவ்வளோதான். எங்கள் அம்மா எதிர்த்து நான் எவ்வளோ தூரம் பேசின்னு இருக்கேன். எங்கள் அம்மா சம்மதி வைக்கிறது 5 நிமிஷம் ஆகாது. அம்மா சம்மதிக்கிறது பெரிய விஷயம் இல்லப்பா. அந்த பொண்ணே உங்க கூட வாழ வேண்டாம். உனக்கோசம் நான் எல்லாமே பண்ணி இவ்வளவு தூரம் வரேன். சரி, அவ என்ன சொல்றா, 1 வருஷம் முந்தி நான் லவ் பண்ணேன், ஆனா இப்போ நான் எனக்கு அந்த லவ் இல்லைன்னு சொல்றேன். அதான் என்ன அப்ப ஏன் பண்ணேன்? அப்ப ஏன் பண்ணாங்க? அப்ப ஏன் மனசை கலைச்சாங்க? நான் வேணாம்னு சொல்லிட்டு சொல்ல, நீ தான் உயிர், நீ எல்லாம் செத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களா? எப்ப சொன்னாங்க கேளுங்க மேடம். திருப்பதி மாப்பிள்ள வந்து போயிட்டு 3ஆவது நாள் நான் இவங்களுக்கு ஃபோன் பண்ணி, எங்கள் வீட்டில் ஃபோன் மாட்டிச்சு. அன்னைக்கு இவங்க சொன்னாங்க, இதேமாரி நீ தான் வேணும். ஞாபகம் இருக்கா இல்லையா? இருக்கு மேடம். சொன்னீங்களா? அப்படி சொன்னேன் மேடம். அவ்வளோ நம்பிட்டாரு. ஏன்னா நீங்க சொன்ன ஒரு வார்த்தையும் அவர் நம்பியிருக்காரு. ஸோ இது 1 சைடட் லவ்வா இருக்கு, ஏமாற்றம். நான் ஏமாற்றம்லாம் பண்ணல மேடம். இது பாருங்கப்பா, நீங்க சொல்றீங்க நீங்க உண்மையா லவ் பண்றீங்கன்னு சொல்றீங்க. ஆமா. ஆனா அந்த பொண்ணு உறுதியா இருக்கு, எனக்கு வேணாம்னு சொல்லுது. அது எப்படி மேடம்? மறந்துட்டு வாழ சொல்லுங்க மேடம். எங்கள் அம்மா வெளில அனுப்புவோம் மேடம். பர்சனலாக பேசணும் மேடம் அந்த பொண்ணு. என்னது? எது? திருப்பி பேசணும். நான் இங்கே கூட பார்க்க மாட்டேன். பேசணும் மேடம். யாருக்கிட்ட? அந்த பொண்ணாண்ட. அம்மா 2 நிமிஷம் வழியில் உட்காருங்க. உங்கள் அம்மா கேட்டா, நீ வீட்டுக்குள்ளே கூப்பிட்டா, அன்றைக்கி வீட்டில் என்ன நடந்தது சொல்லு. அதே தான் நினச்சாங்க. நீ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பண்ணுவேன் எனக்கு தெரியாது, நீ இந்த மாதிரி பண்ணி ஓடி போகலாம் கூப்பிட்டு சர்டிஃபிகேட்லாம் எடுத்துன்னு தந்தேன். ஏன் தந்தா? அப்போ கூப்பிட்டேன், நீ உண்மையாக பண்ணியிருந்தேன், நானும் உண்மையாக பண்ணேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன். நீ இந்த மாதிரி போக மாட்டேன் சொல்லிட்டு நான் சொன்னேன். ஆனால் நீ இப்போ இந்த மாதிரி பண்ணுறேன்னு எனக்கு தெரியாது. உங்கள் அம்மாண்ட நான் எதனா சொல்லி சம்மதம் வாங்கிட்டு நான் பண்ணிப்பியா? ஃபர்ஸ்ட்டு எங்கள் அம்மா ஒத்துக்கோய். நீ சொல்லு. எங்கள் அம்மா சம்மந்தம் எனக்கு சொன்னேன். அப்போ மற்றதெல்லாம் மட்டும் உங்கள் அம்மா சம்மதம் கேட்காம என்கிட்ட எல்லாத்தையும் பண்ணி. அப்போ பண்ணிட்டு இருந்தேன். அதான் அப்போ எங்கே போயிருந்தாங்க அம்மா? அப்போ எனக்கு தெரியாது, சின்சியராக பண்ணுவேன், நான் அப்படியே பண்ணேன். அப்போ இடையில மட்டும் எப்படி மேடம் சின்சியர் காணாம போகும்? சின்சியராக பண்ணியிருந்தாங்க, இப்போ மட்டும் எப்படி? எங்கிட்ட கேட்காதீங்க தம்பி, அந்த பொண்ணுகிட்ட கேளுங்க. அதான் மேடம் அவங்கள சொல்லுங்க. அவங்க தெளிவாக சொல்கிறாங்களே, உங்கள் அம்மா சம்மதம் தான் என் சம்மதம்னு சொல்லிட்டாங்களே, ஒரே வார்த்தையில் சொல்லிட்டான் இந்த பொண்ணு. இதே ஒரு பையன் ஒரு பொண்ணை தப்பு பண்ணிட்டு விட்டான், அந்த பொண்ணு இங்கே வந்து உட்காந்துன்னு இருந்ததுன்னா பையன் என்னென்ன பண்ணுவீங்க? அதே ஒரு பொண்ணு பையனை இதேமாதிரி ஏமாற்றிட்டு போயிடுச்சு வந்து உட்காந்துன்னு இருக்கேன், இப்போ என்ன பண்ண போகிறீங்க? சரி, நீங்கள் 2 பேரும் உண்மையாக காதலிச்சிங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ எப்படி இதெல்லாம் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சீங்க? ஒரு சந்தேகம் உங்கள் மனசில் எப்பவுமே இருந்துச்சா? நான் ரெக்கார்டு பண்ணுறேன் கேட்டேன். நான் அவங்ககிட்ட முன்னாடியே சொல்லுவேன், இதேமாரி நீ வந்து டைம் வந்து காலைல பண்ணுவேன், சாயந்தரம் வரைக்கும் நான் உன் வாய்ஸை கேட்கணும் அப்படின்ட்டு நான் சொல்லினே இருப்பேன். ஆனால் அதேமாரி தான் நான் கேட்டுன்னு இருப்பேன். என்கிட்ட சொல்லுவேன், என்ன பண்ணின்னு இருந்தா உன்னோட இதுவே கேட்டிருக்கேன், அவங்க முன்னாடியே வச்சு கேட்டுன்னு இருப்பேன்.
இதே மாதிரி நான் தான் நேரில் இருக்கேன், ஏன் இதெல்லாம் வச்சு கேட்டுன்னு இருக்க, ஏன் இதெல்லாம் உங்ககிட்ட பண்ணின்னு இருக்க? கேட்டு தான் அவர் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. ஆமா மேடம். ராஜ் முடிவு ரொம்ப தெளிவா சொல்றாங்க. நான் விட்டு போகிற மாதிரி இல்லை மேடம், நான் பண்ணியிருந்தேன் மேடம். நீங்க பண்ணினீங்கன்னா அவங்க ரெடியா இருக்கணுமே. அவங்க வீட்டில் நான் போய் பேசுகிறேன். சரி, இப்போ இதுவரை வந்திருக்கு விஷயம். இப்போ நீங்க அவரை கல்யாணம் பண்ணிப்பீங்களா மாட்டீங்களா? எங்க அம்மா சம்மந்தம் தான் மேடம் நான் சொல்லுவேன். அவங்கக்கிட்ட நான் பேசவே இல்லைன்னு அவங்கள சொல்லுங்கள். நான் அவங்கக்கிட்ட வந்து எதுவுமே கேட்கல அப்படின்னு சொல்லுங்கள். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க 2 பேரும் இப்போ சின்ன பசங்க, கொஞ்சம் பயந்து போயிருக்கீங்க நீங்க, புரிஞ்சதா? கொஞ்சம் டைம் கொடுங்க, நல்லா யோசிங்க. அவரும் அதுக்குள்ள நல்ல ஒரு வேலையை தேடி, எங்க ரிப்போர்ட்டர்ஸும் உங்க ஃபேமிலிஸ் கிட்ட பேசி, அவர் அம்மா கிட்ட பேசி, உங்க அம்மா கிட்ட பேசி ஒரு முடிவுக்கு வருவோம். அப்போ நான் போட்டிருக்க ரிங் மட்டும் என் கையில் போட்டிருக்காங்க. நான் கைட்டு கொடுக்கணும்னு நினைச்சேன் மேடம். கொடுக்கத்தானே? ஆனா ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க மேடம் உங்க வீட்டுல. இன்னமும் கையில் நீங்க இருக்கு. ஃபோன் பண்றது அவங்களுக்கே மேடம் அனுப்பணும். நான் இங்க பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அங்க அனுப்புறாங்க மேடம். நீ வந்தா நான் உங்ககிட்ட ஃபோன் கொடுக்க சொல்ல நீ சொல்லவே இல்லையா? என்ன சொன்ன என்கிட்ட? நீங்க உண்மையா அந்த பொண்ணை லவ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க என்ன செஞ்சிருக்கணும் தெரியுமா? உண்மையா லவ் பண்ணியிருக்கீங்க, அந்த பொண்ணுக்கு வேற இடத்த பார்த்து வச்சிருக்காங்க. எங்க இருந்தாலும் உண்மையான அந்த பொண்ணை காதலிச்சிருக்கேன், இதுதான் அந்த பொண்ணோட விருப்பம், அவங்க ஃபேமிலியோட விருப்பம்னா அந்த பொண்ணு எங்க வாழ்ந்தாலும் சந்தோஷமா வாழணும் அப்படின்னு ஒரு ஜென்டில்மேனா சொல்லி இருந்தா செஞ்சிருப்பேனே. சொல்லாம அவங்ககிட்டயும் பேசுனீங்க, என்கிட்டயும் பேசியிருந்தாங்க. அந்த பொண்ணு தான் சொல்லிச்சே. எப்போ சொன்னாங்க? சரி, இப்போ சொல்லிட்டாங்கல்ல. இப்போ ஒரு ஜென்டில்மேனா ஒரு பொண்ணு உங்களை விரும்பல, இப்போ கூட நான் தான் எல்லாமே வேணும் அப்படின்ட்டு நான் எவ்வளோ தூரம் வந்திருக்கேன். அன்றைக்கே நான் அவ்வளோ பேசியும் அவ்வளோ சண்டை நடந்தும் உங்கள் வீட்டில் சொல்லி எனக்கு மெசேஜில் என்ன அனுப்பிச்சிருக்காங்க, அந்த ஃபோன் கூட இருக்குது, ஃபோனில் மெசேஜ் என்ன அனுப்பிச்சாங்க பாருங்க அவங்க வீட்டு நம்பர்லேருந்து. அவங்க அதான் சொல்கிறாங்க, அப்போ நான் காதலிச்சேன், இப்போ நான் காதலிக்கல. சமீபத்தில் இது தந்த லெட்டரும் இருக்கு மேடம். சமீபத்தில் இல்லை, இந்த நிமிஷத்தில் அவள் சொல்கிற அவளோட முடிவு தான் அவங்க கேட்டாங்கன்றது ஒரே கண் தான் மேடம். நான் இல்லை மேடம், அந்த லெட்டர் கேட்ல கேளுங்க மேடம், எல்லாமே உங்ககிட்ட சொல்கிறாங்க. கட்டாயப்படுத்தி அந்த பொண்ணு உங்களை கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். அப்போ பிடிச்சிருந்தது, இப்போ ஏன் பிடிக்கல? அதுக்கான காரணம் மட்டும் சொல்லு. எங்க அம்மாட்ட கேட்க சொல்லுங்க மேடம். அவர் என்ன சொல்றாருன்னா, உண்மையாக அவர் உங்களை காதலிச்சிருக்காரு, உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாரு, கொஞ்சம் டைம் கொடுங்க, அவர் நல்லா முன்னேறுவார். இல்லை மேடம், எங்கள் அம்மா கேட்டு என்ன முடியாது பண்ணுறேன் மேடம். இப்போதைக்கு எனக்கு எதுவும் வேண்டாம் மேடம். இப்போதைக்கு இப்போ நீங்கள் எதுவும் சொல்ல முடியாது. எனக்கு எதுவும் வேண்டாம் மேடம். வேண்டாம், ராஜும் வேண்டாம். எங்கள் அம்மா கேட்ட சொல்லுங்க மேடம். அம்மா கேட்கலண்ணா, உங்ககிட்ட கேட்குறேன். இல்லை மேடம். அம்மா கிட்ட அப்புறமா கேட்போம், முதல்ல நீங்கள் உங்கள் முடிவை சொல்லுங்கள். இல்லை மேடம். வேணாம். உங்கள் அம்மா சொன்னாலும் வேணாம். எங்கள் அம்மா சொல்லிட்டோம் உங்கள் மேடம். அம்மா பற்றி நான் கேட்கலம்மா. இப்போ நீங்கள் 2 பேரும் உங்கள் அம்மா பற்றி பேசலை, அவங்க கிட்ட அவங்க முடிவு என்ன தான் கேட்குறேன். உங்கள் முடிவு என்ன? இப்போதைக்கு எங்கள் அம்மா அப்பா பார்த்து எனக்கு எதுவும் இருக்குது மேடம். இப்போதைக்கு எனக்கு வேண்டாம் மேடம். இதுதான் உங்கள் முடிவு, கேட்டிங்களா? இப்போ டைம் இருக்கு ராஜ். அவங்களுக்கோசம் உங்க நான் வெயிட் அம்மாக்காக பண்ணுறேன். அவங்க வெயிட் எல்லாத்தையும் பண்ணுவாங்களா? எது? அவங்க அம்மாட்ட நான் பெர்மிஷன் கேட்டு வெயிட் பண்ணுறேன், அவங்க வெயிட் பண்ணுவாங்களா? எங்கள் அம்மா கேட்க சொல்லுங்க மேடம். அதான் சொல்றாரு, நான் அவங்க அம்மா கிட்ட சரி. பேசுறேன், வெயிட் பண்ணுவாங்களா? பண்ணுவீங்களா? எங்கள் அம்மா ஒத்துக்கிட்டோம் மேடம், நான் வெயிட் அதுதான் பண்ணுறேன் அவர் மேடம். சொல்றாரு, அவங்க அம்மா கிட்ட நான் பேசுறேன், அது வேற நீங்க வெயிட் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? அது எனக்கு சொல்ல முடியாது மேடம். எங்கள் அம்மா எனக்கு எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாது மேடம். இப்போதைக்கு எனக்கு எதுவும் வேண்டாம் மேடம். எனக்கு கேட்டீங்களா எங்கள் அம்மா ராஜ்? அப்பா தான் முக்கியம் மேடம். எதுக்குமே அவங்க எக்ரி பண்ண மாட்டேங்கிறாங்க. எல்லாம் சொல்லி வச்ச மாரி வந்தது மேடம். வீட்டில் அங்கே சொல்லி வச்சாங்க, இவங்க பண்ணுறாங்க. அப்படி இல்லைல்ல மேடம், எங்கள் அம்மா எங்கள் வீட்டில் யாருமே எதுவுமே சொல்லலை மேடம். நான் தான் இது உங்க முடிவு தான். ஆமாம் மேடம். நீங்க எடுத்த முடிவு. உனக்கு உங்கள் அம்மா அப்பா முக்கியம் இல்லைம்மா, நீ போயிடு. என் பையனும் போகக்கூடாது மேடம். இதோட நான் முக்கியம்னா நீ பேச்சே போகக்கூடாது. என்ன மேடம்? ஒரு நிமிஷமா, நீ சொல்லி நாங்க பேசணும். 2 பேரும் பேசியிருக்காங்க. அந்த பொண்ணு உறுதியாக தான் இருக்கு, கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி. அவங்க அம்மா சொல்றதா அந்த பேச்சு தான் அதை கேட்குமா? அம்மா இல்லாம அவ முடிவு என்னன்னு கேட்டேன், வேணாம் சொல்லிட்டேன். ராஜ், இவன் முடிவு சொல்லு மேடம். இவன் தான் மேடம் எனக்கு வேணும், என் புள்ள எனக்கு வேணும். அவள் தான் இவன் மறந்துட்டு நான் அந்த பையன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். என்ன மறந்துட்டு இருக்குதுதான் இரு, அவ்வளோதான் மேடம். இப்போ உங்க கையில 2 ஆப்ஷன் தான்ப்பா, அம்மா இல்ல மஞ்சுளா. அம்மா மேடம். அம்மா டிசிஷன் இருப்பானா கேளு. இருப்பீங்களா? மேடம்
இருப்பீங்களா? கண்டிப்பா இருக்கணும் மேடம். ஒழுங்கா வேலைக்கு போகணும், எந்த நேரம் போகக்கூடாது, அப்படின்னா திரியக்கூடாது. அவளும் போன் இல்ல அந்த பண்ண பொண்ணு வேணும்னு சொல்லியாச்சு. அவளும் போன் பண்ணக்கூடாது, நான் இவனும் போன் பண்ண போகக்கூடாது. இது பாருங்கம்மா, ம் இங்க வந்து நீங்க முடிவு எடுத்திருக்கீங்கப்பா, ரொம்ப தெளிவா சொல்லிருக்கீங்க. இதுக்கப்புறம் அந்த பையனுக்கு போன் பண்றது இவனும் பேசக்கூடாது மேடம். நீங்களும் பண்ணக்கூடாது. பண்ணக்கூடாது, நான் சொல்றேன் பண்ணக்கூடாது. இவனும் ஏன்னா இது உங்க அம்மாக்கு நீங்க கொடுக்குற ப்ராமிஸ். பிராமிஸ் அவள்தான். இதோட என்ன மறந்துட்டு என் கூட வாழணும்னா இவன் வரட்டும். இதுக்கு பிறகு நீங்க இந்த பொண்ணுக்கு பின்னாடி நீங்க சுத்தினீங்கன்னா சுத்தக்கூடாது. உங்க அம்மா நீங்க மறக்கணும். மறக்கணும். நாம சூசைட் பண்ணிப்பேன் மேடம், உங்ககிட்ட சொல்லிட்டு போறேன். தேவையா? நான் பண்ணிப்பேன் கண்டிப்பா. அந்த பொண்ணே அவங்க அம்மா விட்டு இரு சொல்ல இவ்வளோ அந்த பொண்ணை பத்தி இப்ப நீங்க பேச வேணாம். கிடையாது உனக்கு. நீங்க சும்மா அந்த பொண்ணை பத்தி பேச வேணாம். இப்ப நான் பேசுறது உங்க அம்மா பத்தி மட்டும்தான். உங்க அம்மா விட்டுட்டு அந்த பொண்ணோட அம்மா பத்தி நீங்க எதுக்காக பேசுறீங்க? யாரு முக்கியம் உங்களுக்கு வாழ்க்கையில? எங்க அம்மா தான் மேடம். முடிஞ்சிடுச்சுல கதை? அவ்வளோதான் மேடம். புரிஞ்சுதா? தயவு செஞ்சுமா அவங்க வாழ்க்கையில இனிமே நீங்க வராதீங்க. நான் போக மாட்டேன் அவங்க அம்மா அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழட்டும். யாருமே அவங்க அம்மாக்கு சில கனவுகள் இருக்கு, அதெல்லாம் அவர் ஃபுல்ஃபில் பண்ணணும். அவர் நல்லா படிச்சு நல்லா சம்பாதிச்சு அந்த அம்மாவுக்கு ஒரு நல்ல பிள்ளையா வாழணும் ஃபர்ஸ்ட். புரிஞ்சுதா? அவர் போன் பண்ணாலும் நீங்க மறுபடியும் போன் பண்ணக்கூடாது. நான் பண்ண மாட்டேன். எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது. இந்த காதல் கதையை இன்னைக்கு இங்க முடிவு கட்டுங்க. ஆமா முடிவு கட்டிட்டு வரேன். அவ்வளவுதான், ஒரே வார்த்தை. இந்த லவ் ஸ்டோரி இங்க முடியுது. சரியா? கிளம்புங்க. அவங்க கிட்டே கொடுத்துருங்க மேடம். என்னங்க? தேங்க்ஸ். எதுங்க? அவன் கொடுத்தது அம்பேத் நான் தரேன் மேடம். அவர் போட்டுருமா கொளுத்திட்டு வேணாம். அந்த கதை முடிஞ்சிடுச்சு. வேணாம், இதோட வேணான்றேன் நான். இந்த கதை முடிஞ்சிடுச்சு. இதோட வேணாம், எதுவுமே வேணாமா. இதோட எதுவுமே வேணாம், கதை முடிஞ்சிடுச்சு இல்ல? ஆமா மேடம். அது எரிச்சு போட சொல்றேன். எரிச்சு போட சொல்றேன். நான் பார்க்க கூட விரும்பல மேடம். எதுவுமே வேணாம் அவனுக்கு. அது குட்டாவளையுமே அந்த ஞாபகமே வேணாம். ஞாபகமே மறந்துட்டுன்றேன். அந்த ஞாபகமே வேணாம். புரிஞ்சுதா? ஸோ இந்த இங்கேருந்து ஒரு பிறவி. ஓகே, நீங்க பிரிஞ்சுட்டீங்க, அவ்வளோதான். இந்த காதல் கதை இங்க முடியறது. குட் பை, ஃபைனல் குட் பை. கிளம்புங்கம்மா. இதுதான்ப்பா முடிவா? இவனு மறந்துட்டு ஃபெரி டேல் நம்ம கதைகள் புக்ஸ்ல படங்கள்ல பார்ப்போம். அது மாதிரி ஒரு காதல் கதை ஆரம்பிச்சு, ஆனா இங்க வந்து முடிஞ்சிடுச்சு. இனிமேல் உங்க வாழ்க்கையில உங்க அம்மா மட்டும்தான் முக்கியம். உங்க அம்மாக்காக வாழுங்க. உங்க அம்மாவை சந்தோஷமா வச்சுங்க. உங்க அம்மாக்கு நிறைய வருத்தங்கள் இருக்கு. இனிமே உங்க அம்மா கண்ணுல இருந்து கண்ணீர் வரக்கூடாது. உறுதியா ப்ராமிஸ்? உங்க அம்மாக்கு கொடுக்கற ப்ராமிஸ் அது. சொல்லுங்க உங்க அம்மா கிட்ட. அது மட்டும்தான் உங்க அம்மா எதிர்பார்க்கறாங்க. அம்மா சொல்றதே கேட்டுன்னு இருப்பேன் மேடம். மேடம் ப்ராமிஸ் பண்ண சொல்லுங்க. சொல்லு, சத்தியமா எந்த பொண்ணையும் பார்க்க மாட்டேன் சொல்லு. நிஜமா சொல்லு. சத்தியமா இந்த பொண்ணை பார்க்க மாட்டேன். திரும்பி கூட அவளை பார்க்க கூடாது. நீ பார்க்க மாட்டேன். ஜாதிமானு பிறந்தா பாருங்க. பார்க்கவே கூடாது. இதோட நீ பேசணும் தெரிஞ்சா யாருன்னா சொன்னாங்க நான் என்ன பண்ணிப்பேன். அவள்தான் என்ன பார்க்க முடியாது. பார்க்க மாட்டேன் மேடம் அந்த பொண்ணை. கேட்டீங்கல்ல? இவ்வளவு எல்லாம் நீங்க சொன்னீங்களே காதல் கதையை பத்தி ஒரு 15 நிமிஷம் நீங்க பேசிருப்பீங்களா? நான் இது செஞ்சேன், அது செஞ்சேன், அது பண்ணேன், இது பண்ணேன், டேரி மில்க், சாக்லேட், இது எல்லாமே சொன்னீங்க. அந்த பொண்ணு ஒரே வார்த்தையில வேணான்னு சொல்லிடுச்சு. அந்த பொண்ணுக்கு அவங்க அம்மா அவ்வளவு முக்கியம்னா உங்களுக்கு உங்க அம்மா எவ்வளவு முக்கியமா இருக்கும். அந்த பொண்ணு தைரியமா சொல்லிச்சு பாரு. தெரியுமா? சோ இனிமே உங்க அம்மா நல்லா சந்தோஷமா நீங்க பாத்துங்க. சரிங்க. ரெண்டு பேரும் உண்மையா காதலிச்சாங்க. அவர் காதல் உண்மையான காதல்னு அவர் சொல்றாரு. இந்த பொண்ணு உண்மையா காதலிச்சேன்னு சொல்றது. ஆனா இப்ப சூழ்நிலை அப்படி. அந்த பொண்ணை எங்க அம்மா ஒத்துண்டாதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்றது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கிட்ட நிறைய பேசி பார்த்தோம். ஆனா இப்போ கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி நான் இல்லை, இப்போ நான் அவரை காதலிக்கிறேன்னு சொன்னேன். அவர் என்னன்னா ரொம்ப வருத்தமா தான் இருந்துச்சு இதை கேட்கும் போது. பேசி பார்த்தோம், அட்லீஸ்ட் கொஞ்சம் வருஷம் வெயிட் பண்ணா அந்த பையன் நல்லா செட்டில் ஆன பிறகு நீங்க கல்யாணம் பண்ணிப்பீங்களான்னு கேட்டோம். முடியாதுன்னு சொல்லிட்டா. அந்த பொண்ணு கிளம்பி போயிடுச்சு. வருத்தமா தான் இருக்கு. ஒரு காதல் கதை இப்படி முடியறது மனசுக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு. ஆனா அந்த பையன் எடுத்த முடிவு கொஞ்சம் கரெக்டுன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா அவங்க அம்மா அந்த பையன் நல்லா படிக்கணும், ஒரு நல்ல வேலை, அவன் நல்லா செட்டில் ஆகணும், சில கடமைகள் இருக்கு அப்படின்னு அவங்க அம்மா ஃபீல் பண்ணாங்க. இனிமேல் நான் எந்த பொண்ணையும் பார்க்க மாட்டேன், எங்கள் அம்மா எந்த பொண்ணை சொல்கிறாங்களோ அந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு இந்த பையன் போயிருக்கான். அவங்க நல்லா சந்தோஷமாக வாழணும். இதுதான்
எங்க ஆசையும். நேர்களே, வேற ஒரு உண்மையான சம்பவத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.